தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய எஸ்எஸ்பி, அதாவது ஆயுதமேந்திய எல்லை பாதுகாப்பு படையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேகன்சி பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஆஃபீஸ் ஆஃப் த டைரக்ட் ஜெனரல் சாஸ்திரா சீமா பால் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து வந்திருக்கு. ஸோ இது முற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லை பாதுகாப்பு படை, ஆயுதமேந்திய எல்லை பாதுகாப்பு படையில் கொடுத்துருக்கக்கூடிய வேகன்சியை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆயுதமேந்திய எல்லை பாதுகாப்பு படை அல்லது எஸ்எஸ்பி என்று அழைக்கப்படும் சாஸ்திர சீமா படையில் காலியாக உள்ள 827 கான்ஸ்டபிள் பணியிடங்களுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணியிடங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 20/4/2026க்குள்ளே நாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன தகுதி வேணும், வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் மத்திய அரசோட வேலை, அதாவது ஆயுதமேந்திய எல்லை பாதுகாப்பு படை அல்லது சாஸ்திரா சீமா கொடுத்துருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 827. பணி பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன் மூலம் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 20/4/2026. பணியிடம் ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இணையதள முகவரி பார்த்தீங்க அப்படின்னா ssv.gov.in அப்படிங்கிற சைட்டில் போயிட்டு தான் நாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்னென்ன பணியிடங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த எல்லை பாதுகாப்பு படையில், ஆயுதமேந்திய எல்லை பாதுகாப்பு படையில் பின்வரும் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னங்கிறத பார்ப்போம். கான்ஸ்டபிளில் கால்நடை மருத்துவம் வெட்டினரி கொடுத்துருக்காங்க 34 பணியிடங்கள். அதே கான்ஸ்டபிள் ஓட்டுநர் டிரைவர் பார்த்திங்கன்னா 553. கான்ஸ்டபிள் தோட்டக்காரன் கார்டனர் 41. வாட்டர்மேன் வாட்டர் கேரியர் தண்ணீர் சுமப்பவர் பார்த்திங்கன்னா 5. கான்ஸ்டபிள் காலனி தைப்பவர் கொடுத்துருக்காங்க 25. கான்ஸ்டபிள் தையல்காரர் 41. சலவை செய்பவர் 74. முடி திருத்துவர் 43. கான்ஸ்டபிள் பணிவிடை செய்பவர் 3. கான்ஸ்டபிள் தச்சர் 7. கான்ஸ்டபிள் செவிலியர் உதவியாளர் நர்சிங் ஆர்டர்லி 1. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 877 பணியிடங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணியிடங்களுக்கான கல்வி தகுதி என்னங்கிறத பார்ப்போம். ஸோ கான்ஸ்டபிள் கால்நடைக்கு பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அதில் அறிவியல் ஒரு பாடமாக படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட கால்நடை மருத்துவமனையில் வெவ்வேறு விலங்குகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் 1 வருட அனுபவம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் ஓட்டுநர் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லைங்க, செல்லுபடியான கனரக வாகன ஓட்டுநர் உரிமம், அதாவது HME வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள் தோட்டக்காரர், சலவை, முடிதிருத்துவர், பணிவிடை, தண்ணீர் சுமைப்பவர், காலனி தைப்பவர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு அல்லது மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதோடு சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த துறையில் 2 வருடம் பணி அனுபவம் அல்லது ITI தொழிற்கல்வி நிறுவனத்தில் ஒரு வருட சான்றிதழ் படிப்பு வந்து குறைந்தது 1 வருடமாச்சு பணி அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ITIயில் 2 வருடம் டிப்ளமோ படிப்பை முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. துறை சார்ந்த தேர்விலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. தச்சருக்கு பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லை 2 வருட பணி அனுபவம் இருக்கணும் அல்லது 1 வருட ITI சான்றிதழ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செவிலியருக்கு பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதோடு பார்த்திங்கன்னா சென்ட் சாயின் ஆம்புலன்ஸ் அசோசியேஷன் அல்லது ரெட் கிராஸ் சொசைட்டி மூலம் முதலுதவி சான்றிதழ் வந்து நம்ம வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்புற துறையில் ஒரு ஆண்டு பணி அனுபவம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் கால்நடைக்கு 18லேருந்து 27 வயசுக்குள்ளேயும், ஓட்டுநருக்கு பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும். அதே இது தோட்டக்காரர், சலவை, முடிதிருத்துவர் பார்த்திங்கன்னா 18லேருந்து 23 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தச்சருக்கு 18லேருந்து 25 வரைக்கும், செவிலியர் 18லேருந்து 27 வருடங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி அரசு விதைவின் படி பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி SC STக்கு 5 ஆண்டுகளும், OBCக்கு 3 ஆண்டுகளும், முன்னாள் இராணுவத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா அரசு கொள்கையின்படி வயது தளர்வு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான சம்பள விகிதம் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் கால்நடைக்கு பார்த்திங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் வந்து சம்பள விகிதம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓட்டுநருக்கு 21,700லேருந்து 69,100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் தோட்டக்காரர், சலவை, முடிதிருத்துவர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும். கான்ஸ்டபிள் தச்சர், செவிலியருக்கு பார்த்திங்க அப்படின்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சம்பள விகிதம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா CAPF மத்திய ஆயுத காவல் படை வேலைவாய்ப்பு 2026 அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் பணிக்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தேர்வு செயல்கள் முறை
முறைகள் படி தேர்வு செய்யப்படுவான்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு பிஇடி, அதாவது உடற்தகுதி தேர்வு கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து உடற்தகுதி தரத் தேர்வு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. கணினி அடிப்படையிலான தேர்வு கண்டக்ட் பண்ணுறாங்க. துறை சார்ந்த தேர்வு ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மருத்துவ இது சம்மந்தமாக பரிசோதனை இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ பரிசோதனை மறு ஆய்வு ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் கண்டக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஆஃப் சான்றிதழ் சரிபார்ப்பு இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து நம்ம வந்து செலக்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பணிக்கு நம்ம விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் தான் கட்டணும். ஸோ ஆன்லைன் மோட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பெண், பழங்குடியினர், பட்டியல் சாதியினர், முன்னாள் இராணுவத்தினருக்கு பார்த்திங்கன்னா கட்டணம் கிடையாது. மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெறும் ரூ. 100 மட்டும் நம்ம ஆன்லைன் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இதுவும் ஆன்லைனில் தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் டேட் 21/3/2026 கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 20/4/2026 நாம் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிடணும். ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்பி ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயுதமேந்திய எல்லை பாதுகாப்பு படைக்கு நம்ம விண்ணப்பிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஸோ இதுக்கான டேட் 21/3/2026 20/4/2026 நம்ம அப்ளை பண்ணிக்கணும். எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க. www.ssb.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிக்க அப்புறமா ஆன்லைன் மூலம் சமர்ப்பிக்க அப்படின்னு நமக்கு வந்து டீட்டெயில் வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ இது ஆன்லைன் சைட்டு. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னா கீழே அப்ளை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம அந்த அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா ரிஜிஸ்டர் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சர் டைப்னு உள்ளே போய்க்கணும். ஸோ இல்லை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா கீழே வந்து நம்ம அப்ளை ஃபார் நியூ கேண்டிடேட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிஜிஸ்டர் பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இதில் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா பர்சனல் டீட்டெயில் அதில் இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் நேம் மென்ஷன் ஃபார் த 10th மார்க் ஷீட் படி. டோன்ட் யூஸ் த நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், எக்ஸாம்பிள் மிஸ்டர், ஸ்ரீ, இந்த மாதிரி எதுவுமே யாருக்கும் மென்ஷன் பண்ணக்கூடாது. நேமை மட்டும் கரெக்டாக டைப் பண்ணணும். ஸோ என்ன போஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த போஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் கீழே ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, மிடில் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேலாக ஃபீமேலாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, மேரிட்டல் ஸ்டேட்டஸு. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸோடு நம்ம 10th 12th மார்க்கு, இயரு, ரோல் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர், எப்போ இஷ்யூ பண்ணாங்க, என்னென்ன சப்ஜெக்டில் நம்ம படித்தோம் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.